பிரியமான பிள்ளைகளே, அனைவருக்கும் உயிர்த்த இயேசுவினுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அந்த ஆண்டவரோடு உயிர்த்தெழுந்த நம்முடைய திருத்தந்தையும் நன்றி உணர்வோடும் பாராட்டுதலுக்குரிய போற்றுதலுக்குரிய உணர்வோடும் நாம் அவருக்காக ஜெபிப்போம். நாளைக்கு தானே அடக்கம் போப்பாண்டவருக்கு? இன்னைக்கா? நாளைக்கு தானே? வெரி குட். பிரியமான பிள்ளைகளே, நேற்றைய இரவு சரியாக ஒரு 10 மணிக்கு கடுமையான வயிற்று வலியினால் வேதனை அடைந்தேன். ஆகவே என்னை மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். அங்கே போய் ஊசி போட்டாங்க, பெயின் கில்லர் கொடுத்தாங்க. கடைசியாக நான் வீடு திரும்புகிற பொழுது நேரம் 1 மணி. ஸோ தூங்கிட்டு அதோடு கூட இங்கே வந்து உங்கள் முன்னால் நிற்கிறேன். ஸோ இதுக்கு பேர் தான் உயிர்த்த இயேசுவின் சாட்சியம். புரியுதா? அப்படி போஸ்கோ ஃபாதருக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். அப்பா, நேற்று நைட்டு தாயா 10 மணிக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி 1 மணிக்கு தான் வந்திருக்கிறேன். காலையில் நான் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஃபோன் எடுக்கிறேன், முடியல. ஆகவே சரி ஏதாவது நடந்து போகுது அப்படின்னு சொல்லி இன்று காலை உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என்னுடைய சபை தலைவர் கூட சொன்னார், போகக்கூடாது, உடம்புக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னார். பட் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த அருளாலயம் ஆண்டவர் மீது கொண்ட அளவு கடந்த நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஓகேவா? ஆகவே பழைய எம்ஐ ராஜ் மாதிரி பூஸ்டாக பேச மாட்டேன், கொஞ்சம் அமைதியாகவே பேசுவேன். போதும்ல இந்த சத்தம்? ஆமாம், இதுக்கு மேலே போட்டால் காதும் போயிடும். ஆக மெதுவாக தான் பேசுவேன். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள். நாளைய தினம் திரும்பவும் மருத்துவரை சந்திக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்க வேண்டும். நான் அதிகமாக உழைத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். இந்த 40 நாட்கள் ஓடாத நாட்கள் இல்லை, பார்க்காத கூட்டம் இல்லை, பழகாத மனிதர்கள் இல்லை. அப்படி சுற்றி கொண்டிருந்ததுனால என்னவோ என்னை இந்த வயிற்று வலி சுற்றி சுற்றி அடிக்கிறது. பரவாயில்லை, எல்லாம் இயேசுவுக்காக. ஆக பிரியமான பிள்ளைகளை, அப்படியே திருத்தந்தை கூட 33 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார் தவக்காலத்தில், இல்லையா? அதை முடித்து குருத்து ஞாயிற்கு வெளியே வந்தார். அதை முடித்து பெரிய வியாழன் சிலருடைய பாதங்களை கழுவினார். அதை முடித்து ஈஸ்டருக்கு மக்களுக்கு காட்சி கொடுத்தார். அதன் பிறகு இறைவனிடம் காட்சி கொடுக்க போய் சேர்ந்து விட்டார். எவ்வளவு பாக்கியமான ஒரு மரணம் நம்முடைய திருத்தந்தைக்கு, இல்லையா? அற்புதமான ஒரு திருத்தந்தை, எளிமையான மனிதர், பெரிய சிந்தனைவாதி. இப்படிப்பட்ட மனிதர்களை இந்த வரலாறு மறக்கக்கூடாது. ஆகவே நம்முடைய திருத்தந்தைக்கு கரங்களை தட்டி நாம் பாராட்டுக்களை தெரிவிப்போம். ஏனென்றால் அஞ்சலியை விட அவர் இப்பொழுது துக்கத்தில் இல்லை, தூக்கத்தில் இருக்கிறார், ஆண்டவரோடு இருக்கிறார். அவரும் உயிர்த்தார், இவரும் உயிர்த்தார். ஆகவே நானும் இப்பொழுது உயிர்த்து வந்திருக்கிறேன். ஆக நேற்றைய தினமே சிஸ்டர்மாரெலாம் சொன்னாங்க, போகக்கூடாது, வரக்கூடாது, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை, அது எப்படி நடக்கணும்னு தெரியல. ஆக இருந்தாலும் ஆண்டவன் மீது வரத்தை போட்டு விட்டேன். சாயந்தரம் விழுப்புரம் போனோம் அப்படின்னு இந்த சாமியார்கிட்ட சொல்லி பூசையை நீ வை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். யார்கிட்ட? போஸ்கோ கிட்ட ஃபோனில். கடைசியில் பார்த்தா நாள் ஃபுல்லாக இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க நல்ல உடல் பலம் தேவையில்லை. புரியுதுங்களா? அருமையான குரல் தேவையில்லை, ஒரு பெரிய ஆன்மீக அறிவு தேவையில்லை. இயேசு என்ற அனுபவம் இருந்தாலே இயேசுவை பற்றி நீங்கள் பேசலாம். Praise the Lord. Jesus should become the experience of your life. உயிர்த்தெழுதல் என்பது இட்ஸ் நாட் அ ஸ்டேட் ஆஃப் லைஃப், இட்ஸ் an experience. ஸ்டேட் ஆஃப் லைஃப்னா என்ன?
அப்படி உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருப்பது அது ஒரு வாழ்க்கை நிலை அல்ல. அது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். ஆக இன்னைக்கு உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம். ஏனென்றால் இங்கே உட்கார்ந்துக்கிற நிறைய பேருக்கு எப்படிடா உயிர்ப்புனா என்னடா, எப்படி உயிர்த்தாரு, உயிர்ப்பை நம்ம எப்படி அனுபவிக்கிறது, செத்து தான் அனுபவிக்க முடியுமா? நிறைய பேர் அந்த கனவுல இருக்கிறீங்க. செத்தாதான் உயிர்ப்பு வருமா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு பங்குல ஈஸ்டர் அன்னைக்கு எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டாங்க. அதை பண்ணிக்கிறாங்க பத்தியா, கிறிஸ்துமஸுக்கு வச்ச குடில் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து ஈஸ்டருக்கு வச்சுட்டான். புரியுதா? உலகத்திலே மிகச்சிறந்த கஞ்சூஸ் அந்த பேப்பர் அப்படி தானே தெரியுது. கிறிஸ்துமஸ் குடில் பேப்பர் தானே இது. யாராவது இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் கண்ணில் கொல்லிக்கட்டியை வைக்க இது வந்து கிறிஸ்துமஸுக்கு வச்ச குடில் பேப்பர். அதையே யூஸ் பண்ணிட்டாங்க. பாருங்க, இயேசுநாதருக்கு வந்த நிலைமையை பாருங்க. பிறக்கும் போதும் அதே பேப்பர் தான், இறக்கும் போது உயிர்த்த போதும் அதே பேப்பர் தான். இதெல்லாம் இந்த யூத் பசங்க செய்கிற அடாவடித்தனம். பாமையர் சொல்லியிருப்பார், மடிச்சு வைடா பேப்பரை, அடுத்த கொகைக்கு உதவும். இது மலை, அது கொகை, ரெண்டுமே பாறை தான். ஆகவே பாறையா இருக்கிற பேப்பரை மடிச்சு வை. நீங்க கூட தானே பண்ணியிருப்பீங்க. போன கிறிஸ்துமஸ் கட்டின புடவையை மடிச்சு வச்சு இந்த ஈஸ்டர் கட்டியிருப்ப. நீயும் அப்படிதான் பண்ற. இது ஒன்றும் பெருசாக தப்பு கிடையாது. ஆக இந்த குடியில் ஜோடிச்சிருப்பாங்க. குடியில் அது கொகை. இந்த கொகையை ஜோடிச்சுட்டு யூத் பசங்க வந்து நைட்டு அவனுங்க எப்பவுமே லேட்டாக தான் முடிப்பானுங்க. ஏன்னா அப்போ தான் அவனுங்களுக்கு பிரியாணி கிடைக்கும், டீ கிடைக்கும். நானும் பங்கு சமையராக இருந்து பார்த்தவன் தானே. லேட்டாக முடிப்பானுங்க. இயேசுநாதர் உயிர்க்கும் போது வருவானுங்க. 11:30 கிளம்பிட்டானுங்க. வச்சு இயேசுநாதரை உள்ளே வச்சு கட்டிட்டு போயிட்டானுங்க, வீட்டுக்கு போயிட்டானு. 12 மணி கோயில் பெல்ல அடிக்குது. புகை போடுறான், அல்லேலூயா பாடுறான், உன்னதங்கரையிலே பாடுறான், பட்டாசு வெடிக்கிறான். இது எல்லாம் நடக்குது, எல்லாம் வெளியே வருது, புகை கூட வெளியே வருது. ஆனால் இயேசுநாதர் வெளியே வரல. இயேசுநாதரை காணோம். உள்ள வச்ச இயேசுநாதரை காணோம். இது சாமியாருக்கு தெரியாது. சாமியார் இங்கே நிற்கிறாரு, கொகை அங்கே இருக்குது. அவர் உயிர்க்கிறாரா இல்லையான்னு சாமியார் பார்க்க முடியுமா? முடியாது. அவரு மக்கள் மூஞ்சை பார்த்துக்கிட்டு ஏதோ சந்தோஷமாக்குறாங்க பொழுது, உயிர்த்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இயேசுநாதர் உள்ள இருந்து வெளியே வரவே இல்லை. அங்கிருந்து சிஸ்டர் மார்க்கு சொல்றாங்க, ஃபாதர் இயேசு இல்லை, இயேசுவை காணோம். காணோமா? இவரு காணோம்னா காணோமா, அப்புறம் என்னத்த காணோமா? யூத்து பசங்களை பார்க்கிறாரு. என்னடா வச்சோமே, அவனுங்க வச்சோமே, அவன் அதில் ஒருத்தன் கட்டினோமே. இது என்ன நடந்திருக்குன்னா, இந்த 11:30 இவனுங்க போயிட்டானுங்க. 11:45 சாமியாரை பிடிக்காத பங்கு பேரவிலேருந்து ஒரு 2 பேர் வந்திருக்கிறான். வந்து இயேசுநாதரை அவுத்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். சாமியாரை பழி வாங்கணும். கொகையில் இயேசுநாதர் இல்லை. இப்போ சாமியாரை மக்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு இயேசுநாதர் சுரூபம் இருக்குதா இல்லையான்னு ஒரு பார்வை பார்க்கக்கூடாது. சும்மா பூசை வைக்க வைத்துட்டான் அந்த ஆள் சொல்லுவாங்களா இல்லையா? எது நடந்தாலும் யார் மேலே பழி வரும்? சாமியார் மேலே. சாமியாரை சொல்லிட்டு, சாமியாருக்கு தான் விஷயம் தெரியல. இப்படி எல்லாரும் காணோம் காணோம்னாங்க. உன்னதங்களிலே முடிச்சுது. பிரசங்க நேரம் வந்துச்சு. சாமியார் சொன்னார், 2025 ஆண்டுக்கு முன்னாடி இயேசுநாதர் உயிர்த்தார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று என்னன்னா, இயேசுவை கல்லறையில் காணவில்லை. 2025 வருஷத்துக்கு அப்புறம்
நம்ம கோயிலில் மட்டும்தான் இயேசுநாதர் காணலை. அப்படின்னா இயேசுநாதர் எந்த சர்ச்சில் உயிர்த்தாரோ இல்லையோ நம்ம சர்ச்சில் உயிர்த்தாரு. கைத்தட்டு. நான் உங்களுக்கு தட்ட சொல்ல, சாமியார் அங்கே பிரசங்கத்தில் சொல்றாரு கைத்தட்டு. நீங்க பாட்டுன்னு பாவம் உணர்ச்சி வசப்பட்டு தட்டி சரி இருந்துட்டு போட்டோம். சோ ஆண்டவர் உயிர்த்து விட்டார், அவரை காணவில்லை. பைபிளில் முதல் இயேசுநாதர் உயிர்த்ததற்கு சான்று என்னது? அவரை காணவில்லை. இப்போ உங்க வீட்டுக்காரு காணல, வீட்டுக்கு ஒரு வாரமா வரலன்னா அவரு உயிர்த்திட்டார், அப்படிதானே அர்த்தம் இல்லையா? ஒவ்வொரு தடவை ஒரு ஒய்ஃபு வீட்டுக்காரு 3 நாளா வீட்டுக்கு வரல, இந்த பொம்பளை தேடவே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து, ஏம்மா உங்கள் வீட்டுக்காரு 3 நாளா இல்லைம்மா, பேப்பரில் போடு, டிவியில் போடு, காணவில்லை காணவில்லைன்னு போடு, எங்கேயாவது கிடைப்பார், எங்கள் வீட்டுக்காரை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா போட்டோவை பேப்பரில் போட்டு ஆரோக்கிய மாரி காணவில்லைன்னு போட்டுச்சு. அடுத்த நாளே அந்த ஆள் வீட்டுக்கு வந்துட்டான். நமக்கு டெக்னிக் தெரிய மாட்டேங்குது. காணவில்லை அப்படின்றதுல 1000 அர்த்தம் இருக்கு. பொண்டாட்டி காணோம்னா அடுத்த செகண்டே வருவான். யாரு? புருஷன் வந்துருவாரு. நீங்க பண்ணி பாருங்களேன். ஒரு வாரம் உங்க வீட்டுக்காரு காணலன்னா கஷ்டப்படக்கூடாது. நீயா ஒரு நோட்டீஸ் எடுத்துக்க, உன் போட்டோவை போட்டு காணவில்லைன்னு போடு. கண்டிப்பா பார்த்துட்டாருன்னா அடுத்த செகண்ட் வந்து நிற்பார். பொண்டாட்டி மேல அவ்வளவு சந்தேகம், பாசம், முகரகட்ட பாசமா அவ்வளவு. எங்க போனா எங்க போனா அவ ஓடி வந்துருவான் அந்த ஆளு. ஆகவே காணவில்லை என்பதற்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. சரி, இப்ப இயேசுநாதர் உயிர்ப்பை பற்றி லூக்கா நற்செய்தியில 24ஆம் அதிகாரம் மிக அற்புதமாக விளக்கி சொல்லும். அதே போல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் மிக தெளிவாக இயேசுநாதர் உயிர்ப்பை பற்றி பேசும். புரியுதுங்களா? ஆக இயேசுநாதர் உயிர்ப்பை பற்றி ரொம்ப விலாசமா பேசுறது இது 2 தான். பவுலடிகளார் மிக தெளிவா பேசுவார். இயேசுநாதர் உயிர்ப்பை பற்றி மிக தெளிவாக நீங்க வாசிக்கணும். நான் எப்பவுமே தவக்காலத்தில் சொன்னேன், தவக்காலத்தில் வேற வாசகங்களை வாசிக்கிறதுக்கு பதில் 2 அதிகாரம் வாசித்து இருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்க உயிர் தெரிந்திருப்பீங்க. இப்போ மூஞ்ச பார்த்தா எதுவுமே உயிர்த்த மாதிரியே தெரில. நான் தான் உயிர்த்த மாதிரிக்கிறேன், செத்து உயிரோட வந்திருக்கிறேன். நீங்க தின்னு விட்டு மூஞ்ச டல்லா வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. இப்போ யார் உயிர்த்தது? நானா நீங்களா? சொல்லிதான் ஆகணும், நான் தான், வேற வழி இல்லை, சொல்லிட்டோம்ல. ஆக இயேசுநாதர் உயிர்த்தார் என்பதற்கு பவுலடிகளார் இயேசுவோடு வாழ்ந்தாரா? இயேசுனுடைய சீடனா? இல்லல்ல. அது எப்படி தெரியும் உனக்கு இல்லைன்னு? பவுலடிகளார் இயேசுவின் சீடன் இல்லை என்று உனக்கு எப்படி தெரியும்? சிஸ்டர் கான்வென்ட்ல சேர்ந்துட்டாரா? கிறிஸ்தவ மக்களை சாகடிக்கணும்னு போனார். அதனால அவர் நிச்சயமா இயேசுவின் சீடன் இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. நீ எப்படி சொல்லுவ இயேசுனுடைய சீடன் இல்லைன்னு? யோசிங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன். சொல்லுங்க பாப்பா. இயேசுனுடைய சீடன் இல்லை. பவுலடிகளார் இயேசுவின் சீடன் இல்லை என்பதற்கு அவர் தமஸ்கு நகருக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு ஜெயிலில் போடணும்னு ஓடுறாரு. ஆகவே இவர் நிச்சயமாக இயேசுவின் சீடனாக இருந்திருக்க முடியாது. வேற பஞ்சாப் போயிட்டாரா? ஆமா, 12 சீடர்ல அவர் பேர் இல்லை. பெரிய டீச்சர், இவங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. இவங்க பிரசண்டா, இவங்க பிரசன்ட் இல்லையா, பிரசன்ட் இல்லையா. சரி, வெரி குட், இது நல்ல பாயிண்ட். 12 அப்போஸ்தலர்களும் அவர் பேர் இல்லை. வெரி குட், நல்ல பாயிண்ட், நல்லா யோசிக்கிறீங்க. அடுத்தது இந்த சைடில் எல்லாம் பைபிள் எடுத்துட்டு வந்திருக்குதே.
எல்லார் கையிலும் பைபிள் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு காலத்தில் பேபியை சுமந்தீங்க, பேபின்னா குழந்தைய சுமந்தீங்க, ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. இன்னும் ஒரு காலத்தில் இந்த தவளை சொம்பு பாத்திரத்தில் தண்ணியை இடுப்பில் சுமந்தீங்க, பிரயோஜனம் இல்லை. இன்னொரு காலத்தில் வீட்டுக்கார தோல் மேலே தாங்கினீங்க, பிரயோஜனம் இல்லை. கடைசியாக எதை தூக்கி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் பைபிளை தூக்கிட்டீங்க. இதுவாது பிரயோஜனமாக இருக்கட்டும். வெரி குட், நல்லது. அடுத்தது, இயேசுவின் சீடன் இல்லை பவுலடிகளார். திருத்தூதர்களிடையே மக கடையவன் அப்படின்னா, திருத்தூதர்ன்றது 12 அப்போஸ்தலர்கள். அவங்கள கடையவன் என்றால் நான் தான் கடைசின்னு அர்த்தம். அப்போ அவங்கள ஒரு ஆள் மாதிரி தானே பேசுறாரு. நீ எப்படி புரிஞ்சுக்குவ? நான் தான் இந்த கூட்டத்தில் கடைசி ஆள் அப்படின்னா என்ன? நான் இந்த கூட்டத்தை சார்ந்தவன், ஆனால் கடைசி ஆள். ஒரு ரேஷன் கடைக்கு முன்னாடி பெரிய கூட்டம் நிற்குது. எது கடைக்கு முன்னாடி? ரேஷன் கடை. இப்போ கூட அருளாலயத்தில் ரேஷன் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தா கூட்டம் வந்திருக்கும். காடை எடுத்துட்டு ஏழை ஊருக்கு போய்க்கிறாங்களா? இங்கே வரவங்க தான் அங்கே போகிறாங்களா? அப்போ அங்கே வரவங்க இங்கே வர்றது இல்லையா? அப்போ இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறது இல்லையா? அப்போ அங்கே இருக்கிறவங்க இங்கே வர்றது இல்லையா? சரி விடு, பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் கேன்சல் பண்ணியிருக்கலாமே. பாவம் மனுஷனை கூப்பிட்டு. வெரி குட், சரி விஷயத்துக்கு வருவோம். 10 பேர் இருந்தால் கூட ஓகே, நோ ப்ராப்ளம். ரேஷன் கடை நல்ல பெரிய கூட்டம் நிற்குது. தள்ளி முந்தைய அடிச்சுக்கிட்டு எல்லாம் கூட்டம் நிற்குது. ஒரு ஆள் பின்னாடியே ஓடி வரான், அவனும் ஓடுறான் கூட்டத்துக்கு முன்னாடி. விடுவீங்களா? ஒரு காலத்தில் சினிமா தியேட்டருக்கு லைனில் நிற்கும் போது சில பேர் மேலே நடப்பான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது சினிமாவுக்கு போகும்போது சில பேர் கூட்டம் இங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தா மேலே நடந்து போவான் 10 பேர். பார்த்துருக்கிறீங்களா? பார்க்கணும், அதெல்லாம் அனுபவம். இப்போ 2 டிக்கெட்ஸ் ஜிமெயில் காமெயில் எல்லாம் பண்ணிட்டு நேராக போய் தியேட்டரில் உட்காந்துக்கிறேன். லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஓகே, அந்த காலத்தில் நாங்கள் பார்க்கும் போது இப்படி தான் இருக்கும். அது வேற, தியேட்டருக்குள்ளே மண்ணு தான் இருக்கும். என்னது? மணல் ஓட்டியிருப்பாங்க. கடல் மணல் தான் உள்ளே இருக்கும். எனக்கு முன்னாடி உட்கார்றவன் மண்ணை குமிச்சு வச்சு மேலே உட்காந்துக்குவான். நான் என்ன பண்ணுறது? நைஸாக அவன் மண்ணை அப்படியே கீழே தள்ளி. அவனுக்கு தெரியாதுல்ல, அவன் கீழே வர்றான்னா அவனுக்கு தெரியவே தெரியாது. நான் நைஸாக அந்த மண்ணை அப்படியே தடவி விட்ட உடனே அவனும் நானும் சமம். கரெக்டாக என் லெவலுக்கு வந்துடுவான், என் ஹைட்டுக்கு நான் பார்க்கலாம். அதெல்லாம் அந்த காலத்து நடந்த ஒரு சில அனுபவங்கள் இன்னைக்கு யோசிக்கும் போது ரொம்ப வித்தியாசமாக விசித்திரமாக இருக்கிறது. ஸோ இன்னொருத்த கடையில் முந்தி ஓடுறான். ஒரு ஆள் முன்னாடி இருக்கிற ஆளெல்லாம் இவனை தள்ளி விடுறான் பின்னாடி. என்னை விடுங்கய்யா, நான் தாயா போனோம், நீ ஒன்றும் போத்தல, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளான். கடைசியில் அவன் சொல்கிறான், என்ன விடுங்கடா, என்னை விட்டா தாண்டா உங்களுக்கு ரேஷன் பொருள் கிடைக்கும். யார் அவன்? கடையை திறக்க வந்தவன். கடையை திறக்க வந்தவனே கியூவில் நிற்க விட்டான். மனுஷ வாழ்க்கை இப்படித்தான். ஆக நம்ம இன்னைக்கு கடையவனாக இருந்த அந்த ஆள் யாரு? அவன் தான் கடையை திறக்க வேண்டிய ஆள். அந்த மாதிரி பவுலடிகளால் தான் கடையவன் என்று சொல்லுகிறார். நான் தான் லாஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா அவரும் இயேசுவின் சீடன் என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். நம்ம படிக்கும் போது அப்படித்தானே புரியும். என்ன பெரிய ப்ரொஃபஸரா எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அப்படித்தானே புரியும். ஆமான்னு தலையாட்டணும். நான் தான் பாட்டு பாட மாட்டேன், எனக்கு அடிக்கிறவங்க இருந்தால் தான் பாடுவேன், இல்லைன்னா நான் பாட்டு வராது. ஆக பிரியமான பிள்ளைகளை நல்லா கவனமாக கேட்டுக்கணும். உயிர்த்த இயேசுவை இன்னும் நிறைய பேர் நம்பவில்லை. இந்த கூட்டத்தில் கூட இருக்கிறீங்க. அது எப்படி நம்புறது? அது ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்களுக்கு. எதை வச்சு நம்புறது? சாட்சி எடுத்துட்டு வந்து நிப்பாட்டினாலே நம்ப மாட்டோம், பொய் சாட்சின்னு சொல்லுவோம்.
இதுல வெறுமனே உயிர்த்தார் உயிர்த்தார் ஒரு அறிவு கட்ட முண்டம் ஒன்று சொல்லிட்டு இருந்துச்ச இயேசுநாதர் உயிர்க்கல அப்படின்னு. சில நாட்களுக்கு முன்னாடி யூடியூப்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, பெரிய பிரபலமான ஆளு, ரொம்ப பப்ளிக்கெல்லாம் சொல்லக்கூடாது, உங்க மண்டையில் என்னால ஏறி இருக்கணும், ஒன்று அது பார்க்கறதுக்கே லூஸ் மாதிரி தான் இருக்கும், அது சொல்லிக்கிட்டு தெரியுது இயேசுநாதர் உயிர்க்கல, கிறிஸ்தவங்க பொய் சொல்றாங்க. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? கேமரா வச்சுக்கிறாங்க, நான் சொல்ல முடியாது, நாங்கள் கேமராவுக்கு முன்னாடி நான் பேச முடியாது அந்த மாதிரிலாம். சொல்லிட்டேன், கேட்டுச்சா? கேட்கலன்னா உன் காதை தூக்கி அங்கே போடு பக்கத்தில். ஆக நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு நேரம் கேட்டிருக்கணும். அப்போனா நீங்கள்லாம் இந்த உலகத்தோட தொடர்பில் இல்லை. நம்மளை பற்றி யார் என்ன பேசுகிறா, நம்ம மதத்துக்கு எதிராக, நம்மளுடைய விசுவாசத்துக்கு எதிராக, நம்மளுடைய போப்பாண்டவருக்கு எதிராக. இன்னைக்கு உலகமே போப்பாண்டவரை பார்த்து வியந்து பார்க்குது. எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத பப்ளிசிட்டி நம்ம போப்பாண்டவர். யூடியூபை திறந்தாலே அவர் தான், கண்டவனும் பேசுகிறான் அவரை பற்றி, நல்லா தான் பேசுகிறான், கைத்தட்டிக்கா. நம்ம போப்பாண்டவர், பாப்பா பாப்பா, லாட்டினில் பாப்பா அப்படின்னு கூடுவாங்க. ஆக அவரை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதில். அதை பார்க்குறப்போ என்னடா அது போப்பாண்டவரை பற்றி இப்படி பேசுகிறாங்களடா. எல்லாரும் உலகத்திலேயே மிகவும் மறைமுகமாக நடைபெறுகிற எலெக்ஷன் போப்பாண்டவர் எலெக்ஷன். புரியுதா? எவனுக்குமே தெரியாது யார் யாருக்கு ஓட்டு போடுறா, யார் போப்பாண்டவர் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்போ எல்லாரும் போப்பாண்டவருடைய இறுதி சடங்கு நாளைக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு முடிஞ்ச பிறகு ஹவுஸ் அரெஸ்ட் 134 கருதினாலும் உள்ள போட்டு மூடிடுவாங்க. சிஸ்டைன் சாப்பல் ஒரு சர்ச்சுக்குள்ள போட்டு மூடிடுவாங்க. அவங்க கையில் எந்த கம்யூனிகேஷனும் இருக்காது. அது ஒரு வாரமாகலாம், ஒரு மாசமாகலாம், 4 மாசமாகலாம் ஒரு போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்க. இதெல்லாம் நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது போப்பாண்டவர். சர்வசாதாரணமாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் ஹைலி சீக்ரெட், ஹைலி சீக்ரெட். நோபடி நோஸ். வெறும் 2 புகையை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். பிளாக்னா என்ன அர்த்தம்? தேர்ந்தெடுக்கல. இதெல்லாம் வாசிங்க, யூடியூப்ல வாசிங்க. தேர்ந்தெடுக்கல, ஒயிட் வந்தா புகையை பற்றி வேணா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அடுப்பில் நெருப்பு வச்சு வச்சு புகை. ஆக பிரியமான பிள்ளைகளை, இயேசு உயிர்த்தார். இயேசு உயிர்த்தவுடன் கல்லறைக்கு போனவர்கள் யார்? நல்லா பைபிளை கரெக்டாக பேசணும்னா, நம்ம இஷ்டத்துக்கு போல பேரை சொல்லக்கூடாது, பேரை கரெக்டாக சொல்லணும். ஏன் எம்ஐ ராஜ் ஃபாதர், என் பேர் எம்ஐ ராஜ் ஃபாதர். நீ இஷ்டத்துக்கு கூப்பிட்டேன்னா கோவம் வருமா வராதா? ஒரு பைபிளுடைய கேரக்டர் எப்படி கூப்பிடணும்? யார் அந்த அம்மா? எத்தனையோ மரியாள் இருக்கிறாங்க. இவங்க யாரு? மகதலா மரியாள். யாரு? 7 பேய். அது ஏங்க எப்போ பார்த்தாலும் பொம்பளை மேலே தான் பேய் வருது? நான் கூட எத்தனையோ ப்ரேயர் மீட்டிங் போயிருக்கிறேன். நான் எந்த ப்ரேயர் மீட்டிங் போனாலும் ஆடுறது பொம்பளையாக தான் இருக்குது. வீட்டுக்காரன் சொல்கிறவனோ ஆடலன்னா உனக்கு சோறு கிடையாதுன்னு, ஆடுறது பேய். அது வேற அச்சரப்பாக்கத்தில் பேய் பாம்பு மாதிரியே ஆடும். இப்படி ஆடி நிற்கணும்ல, என் மேலே துப்புது. நல்ல வேலை நானும் மேடையில் இருக்கிறேன். இப்படி துப்புது, இப்படி ஆடுது. நான் பாடுறதுக்கு ஏற்றபடி தாவீதை போல நடனமாடி அப்பா. மனுஷ வாழ்க்கை என்னையா இது? அப்பதான் பிளான் பண்ணேன், இனிமேல் பிரேயர் மீட்டிங் போனால் ஹெல்மெட்டோடு தான் போனோம். எத்தனை பேய் துப்புறதுக்கு ரெடி ஆகுதுன்னு தெரியாதுல்ல. ஆக அது துப்புது. பார்த்துருக்கிறீங்களா பாம்பு பேய?
பார்க்கலையா? அச்சரை பார்க்கும், துப்பிடும். ஆக அந்த பேய் துப்புது, விட்டுரு. எங்க சொல்ல வந்தேன்? இந்த அம்மா மேல 7 பேய் இல்லை, நான் கண்டுபிடிங்க. ஏன் பேய், ஆண் பேய் ரேர், நீங்களே சொல்லுங்க. ஆண் பேய் ரொம்ப ரேர். இப்போ உங்க வீட்டுக்காரர் கூட நிறைய தடவை திட்டம் போது பிசாசு, அவர் வாயில வர பெரிய வார்த்தையே என்னது? பிசாசை கட்டிட்டு வந்துட்டேன், பிசாசு. நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க, நீங்க எருமை. வீட்டுக்கார ரொம்ப பெருமையா சொல்லும் போது எருமை, பண்ணிமா தின்னுது பாரு அப்படின்னு உங்க லாங்குவேஜ். ஆனா அவரு சைத்தான், பிசாசு அப்படின்னு திட்டு வாங்கினது இல்லையா? சரி, இனிமேல் திட்டுவார். ஆக அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு 7 பேய். இயேசுநாதருடைய ஸ்பெஷாலிட்டி நல்லா நினைக்கணும். பைபிளுக்கு தான் நான் சொல்லுகிறேன். 24ஆம் அதிகாரத்திலிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மத்தேயு, லூக்கு, என்கிட்டயும் புதிய ஏற்பாடு இருக்குது. தான் புதிய ஏற்பாடு. நானும் பைபிள் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை வாசிக்க சொன்னால் அது வேற மாதிரி வாசிப்பீங்க, அதனால எனக்கு டச்சு விட்டு போயிடும். ஆகவே அந்த உள்ள மக்தலா மரியா ஓடுகிறா. 7 பேய் பிடிச்ச பொம்பளை. இந்த பேய் பிடிச்சா அந்த காலத்தில் அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். கல்லறையில் தான் இருப்பாங்க. சுடுகாடு, சுடுகாடு இருக்கு இல்லையா, அங்கே தான் இருக்கும் அந்த பேய். உடம்பெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அலறிக்கிட்டு ஓடிக்கிட்டு இப்படி இருந்த ஒரு பொம்பளைய ஆண்டவர் மாற்றி கொண்டு வந்தார். ஒரு பெரிய அறிஞர் ஒருத்தர் எழுதுறார், கிறிஸ்தவத்துக்கு எதிராக கேவலம் ஒரு பேய் பிடித்த பெண்ணுக்குத்தானா இயேசு தோன்ற வேண்டும்? அவர் எழுதுறார், ஒரு அறிவாளிக்கு தோன்றி இருக்கலாம், ஒரு பேராசிரியருக்கு தோன்றி இருக்கலாம், ஒரு சாமியாருக்கு தோன்றி இருக்கலாம், ஒரு அரசனுக்கு தோன்றி இருக்கலாம், தோன்றி இருக்கலாம்ல, ஏன் அப்போஸ்தலர்கள் கூட தோன்றி இருக்கலாம். போயும் போயும் பேய் பிடிச்ச ஒரு பெண்ணுக்கு போய் இயேசு தோன்றி இருக்கிறாரு அப்படின்னு அவன் எழுதியது அவனுக்கு எதிராக மாறியது அப்படின்னு வரலாறு சொல்லுது. அப்போ உண்மை என்று இயேசுவுக்கு எதிராக பேசியவனே ஏற்றுக்கொண்டு போகிறான். என்னன்னு? இயேசு மகதலா மரியாள் என்ற பேய் பிடித்த பெண்ணுக்குத்தான் தோன்றினார் அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான்ல. ஒத்துக்கிறானா இல்லையா? ஒத்துக்கிறான். நிறைய பேர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு எதிராக நிறைய காரியங்கள் நடந்தது, உயிர்க்கவில்லை. சரி, இப்ப இயேசுநாதர் கல்லறையில் புதைச்சிட்டாங்க. டிராமா மாதிரியே பார்க்கணும், என்ன பைபிள் வசனம் மாதிரி வாசிக்க கூடாது. நான் அப்படியே கதை மாதிரி சொல்லுவேன், கவனிச்சுக்கணும். இப்போ ஓடுறது யாரு? மகதலா மரியாள். ஒரு கல்லறைக்கு போகும்போது எப்படி போவாங்க? மெதுவாக தான் போவோம், மெதுவாக தான் போவோம் இல்லையா? புதைச்சாச்சு, இனிமேல் எதுக்கு வேகமாக போடுங்க? புதைச்சாச்சு, ஏன் ஓடினாள்? நல்லா அந்த வார்த்தை கவனி. அவள் கல்லறைக்கு ஓடினாள், அப்படிதானே இருக்கு பைபிள்ல. விரைந்து சென்றாள், வேகமா போனா. எந்த இடத்துல நீங்க வேகமா போவீங்க? சினிமாவுக்கு, வெரி குட். ரயில்வே ஸ்டேஷனுக்கு, விமான ஸ்டேஷனுக்கு, பப்ளிக் டாய்லெட்டுக்கு, வேற ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த நேற்று நான் வேகமாக போனேன் நான் நேற்று. இப்படியெல்லாம் கல்லறைக்கு எவனாவது வேகமாக போவானா? நல்லா யோசிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து யோசித்தீங்கன்னா இயேசுவின் உயிர்ப்பின் ஆழம் புரியும். அப்போ மகதலா மரியாளுக்கு ஏதோ தோன்றி இருக்கிறது. வாழும்போது நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க உங்க பசங்கிட்டலாம், டேய் ஒழுங்காயிரு, அம்மா சொல்ற பேச்சு கேளு, இல்ல எவ்வளவோ ஒருத்தி வருவா. சொல்ற பாரு, சாபம் எங்க ஆரம்பிக்குது பாரு.
பெத்த ஆத்தாலே சாபம் போடும். என்னன்னு, எவ்வளோ ஒருத்தி வருவா, அவள் உட்காரணும், நின்றுனா நிற்கணும். பார்த்துக்க, இப்பவே பார்த்துக்க. சொல்றீங்களா இல்லையா? இப்போ அப்பா தான் அம்மா தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்போ அப்பாங்காரன் கூட ஆரம்பிச்சிட்டான். அப்பாங்காரன் கூட இதே அறிவுரை தான் பிள்ளைக்கு சொல்றாங்க. டேய் பார்த்துக்க, எனக்கு கிடைச்ச மாதிரி உனக்கு கிடைக்காது. அது சொல்றாரா? எனக்கு ஏதோ ஒரு ஏமாளி கோமாளி, தெரியாது புரியாது அறியாது, அந்த காலத்தில் கல்யாணம் ஆச்சு, நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன். ஆனால் இப்போ வரவோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா நீ காலி. இந்த ஒருத்தன் காலியாகி உட்காந்துக்கிறான் தாடி வச்சுக்கிட்டு, பின்னாடி கல்யாணம் ஆயிட்டு பின்னாடினாக்கா அங்கே எங்கே பார்க்கறது தான் உட்காந்துக்கிறான் பையன். ஏய் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு ஆச்சா? அதான் ரொம்ப சிரிக்கிற. அவன் கொஞ்சம் கண்ட்ரோலாக சிரிக்கிறான், காரணம் குடும்பஸ்தன் ஆயிட்டான். நீ சிரிடா ராஜா, உனக்கு ஒருத்தி வருவா, அவன் ரொம்ப உன்னை சிரிக்க வைப்பா. இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் சொல்றீங்க இல்லையா? அதனால் அந்த அம்மா ஓடுது கல்லறைக்கு. நீங்கள் எப்போது ஓடி இருக்கிறீங்களா கல்லறைக்கு? உங்கள் அப்பா, நீங்கள் ஊரில் இருக்கிறீங்க, உங்கள் அப்பா செத்து போயிட்டார, அடக்கம் பண்ணிட்டாங்க, இப்போ கல்லறைக்கு போனோம், என்ன பண்ணுவீங்க? ஒரு ஓலாவோ ஒரு ஆளாவோ ஒரு கோலாவோ எடுத்துக்கிட்டு போவீங்க. ஏன்னா கோளாறு போவீங்க, போய் இறங்கி மாலை வாங்குவீங்க, ஊதவத்தி வாங்குவீங்க. ஏங்க இதெல்லாம் யோசிக்கணுங்க. நீங்கள் எப்படி கல்லறைக்கு ஒரு பொம்பளை ஓடினா எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல. வரலாறுல அது நடக்காத ஒரு காரியம். கல்லறைக்கு இந்த பொம்பளை பிள்ளை ஏன் ஓடினா? கேட்கணும் அந்த கேள்வியை. பைபிள் வாசிக்கிறீங்களா? அவள் கல்லறைக்கு ஓடினாள், குனிந்தாள், தேடினாள், ஓடினாள், போயிட்டாள். ஆமேன். அதுக்கப்புறம் மண்டல ஏறிச்சா இல்லையா? ஏன் ஓடணும்? பைபிள் வாசிக்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு. அதனால்தான் பைபிள் இஸ் ஸ்டில் அலைவ். இயேசுவின் வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது என்றால் இன்று வரைக்கும். காரணம், அந்த வார்த்தை படித்தவர்கள் அப்படி. கல்லறைக்கு விரைந்து ஓடினார். இப்போ யோவானோ அதுக்கடுத்து ஓடினவங்க யாரு? பொம்பளை முதல்ல ஓடிடுச்சு, அதுக்கப்புறம் ஓடினவங்க யாரு? அவங்களும் ஓடினாங்க. கரெக்டா? ஒரே ஓட்டமாகுது கல்லறைக்கு. இது ரெண்டு வேற ஓடுது. ஒரு வயசானது முதியோர் இல்லத்திலிருந்து ஓடுது. யார் அது? பேதுரு, ஒரு வாலிப பையன், ரெண்டு பேரும் ஓடுறாங்க. முதல்ல ஒரு பொம்பளை ஓடி இருக்கு, அது ஏதோ சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஓட. ஒரு பொம்பளை ரெண்டு ஆம்பளை ஓட வச்சிருக்குது பத்தியா? பைபிளை வாசிக்கிறேன், நான் வாசிக்கும் போது சிரிச்சிட்டேன். அவன் மகதல மரியாள் சொன்ன பிறகு துண்ட காணம் துணிய காணம்னு ரெண்டு பேரும் ஓடினாங்க. யார் அது? பேதுரு ஓடுறாங்க, ரெண்டு ஓடுது. இதுல யாரு பெரியவர்? அதுக்கடுத்து யோவான் சின்னவர். ஓகேவா? நீங்க தான் ஸ்கூல்ல ஆள் எடுக்கிறது, அதனால உங்களுக்கு சின்னவங்க பெரியவங்க கரெக்டா தெரியுது. முதல்ல இங்க இந்த பொம்பளை போகுது. இது என்ன பண்ணுச்சு? கல்லறைக்குள்ள போச்சா? கல்லறைக்குள்ள போச்சா? என்ன பண்ணா? ஒழுங்கா வாசி பைபிள. உள்ளே குனிந்து பார்த்தாள். கரெக்டா? இதுக்கு தான் சொல்லுவாங்க பெண்களுக்கு நிறைய விஷயத்துல அவசர புத்தின்னு வாங்க சொல்றாங்க இல்லையா? இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் கல்யாணம் பண்ணல, எனக்கு தெரியாது. ஆனா எங்க அம்மாவை எங்க அக்கா தங்கச்சி அவசர அவசரமா ஏதோ பண்ணிட்டு மாட்டிக்குவாளுங்க. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிருக்கலாமாமா. இப்ப பாரு, நேத்து ஒரு அம்மா நகையை வாங்கிடுச்சு, இன்னைக்கு நகை 2200 ரூபா குறைஞ்சிருக்கு. பாரு, எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? பாரு, நான் வரும்போது தான் நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு 2200 ரூபா தங்கம் கம்மியா இருக்கு, தெரியுமா? தெரியாதா? அதான் மேக மூட்டமா இருக்கு. இன்னைக்கு மழை பெய்யும், அது தெரியுமா? பெரிய வானிலை மேலாண்மை முன்னாடி உட்காந்து சொல்லிட்டாரு, மழை பெய்யுமா.
ஆக 2200 கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா அந்த 2200 கம்மியா, நமக்கு என்ன தெரியும் குறைய போதா குறையல. இல்லை, வெயிட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். வெயிட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இது எங்கே ஒரு 24 பேர் சுட்டு போட்டான காஷ்மீரில். அந்த இடத்துக்கு பேர் என்ன? பகல்காம். பகல்காம், பகல் கனவு, பகல்காம். அந்த இடத்துல போன டூரிஸ்ட் எல்லாம் அவுட்டு. யார் சுற்றுலா போனவங்களும் சுட்டு போட்டான். அது கல்யாண நாள சிறப்பிக்க போயிருக்கிறான், அவனை சுட்டு போட்டான். இங்க உயிர் தெழுதல் நம்ம கொண்டாடுகிறோம், அங்க உயிர் போய்கிட்டு இருக்கு. எப்படி பாரு, எப்படி பாரு, எப்படி நடக்குது. சுட்டு போட்டான். இப்போ இந்தியா நினைத்திருந்தால் உடனடியாக ஏதாவது ஒரு கிராமத்தை நோக்கி சுட்டு இருக்கலாம். சுட்டு இருக்கலாமா? பொறுமை, நிதானம், யோசி. எங்க தட்டினா எது விழணும்னு யோசிக்கணும். அவன் யோசிக்காம பண்ணிட்டு போயிட்டான். நீ சுடுறதா இருந்தா மிலிட்டரியை சுடலாம், அங்க சுடலாம், இங்க சுடலாம். பொதுமக்களை சுட உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது மிலிட்டரிக்கும் உள்ள வார். மக்களை பலிகாடாகிட்டாங்க. ஓகேவா? ஃபைன். அதை அவங்க செத்துட்டாங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் பாவம். கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல, அந்த பிள்ளை உளுந்து அழுவுது. பார்க்கும்போது ரொம்ப கோரமாக இருக்குது இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம். நம்ம ஊர்லேருந்து கூட 3 பேர் போயிருக்கிறான், தமிழ்நாட்டிலேருந்து செத்து போயிட்டான். சரி, ஆக வாழ்க்கை என்றால் அப்படி தான் இருக்கும். ஒரு இடத்துல வாழ்க்கை, இன்னொரு இடத்துல சாவு. இதான் வாழ்க்கை. அதனால மகதலா மரியாள் வேகமாக ஓடி அவசர புத்தி கொண்டது, குனிஞ்சு பார்த்துட்டு ஓடியாருது. ஆண்டவரை காணோம். அடிச்சது பாரு ஒரு அடி. உள்ள குனியில, குனிஞ்சு உள்ள பார்க்கல, தேடல. கல்லு தள்ளப்பட்டுருச்சு. நல்லா நம்ம பைபிள் வாசிக்கல, பைபிள் அப்படி கதை மாதிரி ஒரு நிகழ்ச்சி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா, கல்லு புரட்டப்பட்டது. மகதலா மரியாள் குனிந்து பார்த்தால் இயேசுவை காணோம். இதான் ஆன்மீகம். நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்களாம், சாமி கும்பிடுவாங்களாம், அவங்க கேட்கறத ஆண்டவர் கொடுத்துடணுமா. நீ குனிந்து தான் பார்த்திருக்கிறாய். இங்க ஆண்டவர் சொல்லுவார் பார், உங்கள் வலைகளை ஆழமான இடத்திற்கு போடுங்கள், அதிகமான மீன்கள் கிடைக்கும். அதான் விசுவாசம். போஸ்கோ ஃபாதர் சொன்னார்ல, நம்பணும். உயிர்த்த இயேசுவுக்கு நிறைய சாட்சி இருக்கு. சோ மகதலா மரியாள் குனிந்து பார்க்கிறாள். எதுவும் தெரியல. உருண்டு பார்த்திருந்தாலாவது தெரிஞ்சிருக்கும், படுத்து பார்த்திருந்தாலாவது தெரிஞ்சிருக்கும். சும்மா குனிந்துட்டு ஓடிடுச்சு. நம்மளாம் அப்படிதானே. ஒரு அம்மா என்கிட்ட வந்து பம்பாயில் பங்கு சாமியாருக்கு 25 சவரன். அதுனா 25 சவரனா? தங்கத்தை பற்றி நமக்கு தெரியாது, சொல்லுங்க. நம்மளே தங்கம், நமக்கு எதுக்கு தங்கம்? 25 சவரன். இது எங்கோ போயிட்டு வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்து எங்க வச்சான்னு தெரியல, வீட்டில் எங்க வச்சதுன்னு தெரியல. இந்த அவசரத்தில் இப்படி 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 மாத்திரத்துல, பெருக்கிறதுல, துடைக்கிறதுல எங்க வச்சதுன்னு தெரியல. வந்து ஒரே கோயில். அந்த ஒரு யாரே காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பவரு, அது காணாம போலியே, நீ தானே எங்கேயோ தூக்கி வச்சுட்ட. நம்ம எங்கேயோ தூக்கி வச்சுட்டு காணவில்லை. சும்மா அந்தோனியாரை போய் தொந்தரவு பண்றது. அந்தோனியார காணவில்லை, காணவில்லை. புருஷன் காணலைன்னா அந்தோனியார்கிட்ட ஜெபம் பண்ணுவியா? சொல் தெரிஞ்சு. பிள்ளைங்க காலெல்லாம் அந்தோனியார்கிட்ட ஜெபம் பண்ணுவியா? அந்தோனியார் என் புள்ள நேற்று வரைக்கிறதா, இன்னைக்கு காண. அந்தோனியாரை கண்டுபிடிச்சிக்கிட்டு சாணியா போய் தொலைட்டு எங்கேயாவது 2 நாள் திரிஞ்சிட்டு பசியில் வரும் அப்படின்னு விட்டுருவீங்க. ஆனால் அந்த நகம் தொலைஞ்சாலோ வேற ஏதாவது பத்திரம் 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 தொலைஞ்சாலோ என்ன அந்தோனியாருக்கு வேண்டுதல், 9 நாள் வேண்டுதல், 13 நாள் வேண்டுதல். அந்தோனியாரை காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கிற அந்தோனியார். இதை நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன். அந்தோனியார் கோயிலில் பூசை வைக்கும் போது
கோடி அற்புதரும் நன்னாக்கு அழியாத அற்றவரும் தப்பறைகளின் சம்பட்டியும் பேய்களை அடித்து விரட்டுகிறவரும் லிஸ்பன் தேசத்தில் லீலி மலரும் குழந்தை இயேசுவை கையிலே ஏந்தியவரும் பதுவை நகர் தூய அந்தோனியாரு அப்படின்னு. ஏன்னா அந்தோனியார்னா வெறுமனே காணாம போன பொருட்களை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுக்கிறவில்ல, இதெல்லாம் தான் அந்தோனியார். கோடி அற்புதர் நன்னாக்கு அழியாத நற்றவர். அவன் எவனாவது நாக்கை பற்றி பேசும்போது அந்தோனியாரை நினைக்கிறானா? இன்னொருத்தனை பேசும்போது அந்தோனியாரை மாதிரி நமக்கு நாக்கு வேணும்டா, அந்த வார்த்தையை நம்ம பேசக்கூடாது பேசி முடிச்சிரு. அப்ப அந்தோனியார் நாக்கு ஞாபகம் வராது, அந்தோனியார் நாக்கு ஞாபகம் வராது. ஆனா தங்கம் காணாம போனா, பத்திரம் காணாம போனா, பொருள் ஏதாவது காணாம போனா கண்டுபிடிச்சு கொடு. அவரே பாவம் பின்னாடி முடியலாம தேடிட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் குடு குடுன்னு தேடி 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 ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க கடவுளை. டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம். உனக்கு என்ன குறை? உனக்கு கடவுள் என்ன குறை வச்சிருக்கார் சொல்லு. அந்த குறைய எப்ப சொல்லு, உயிர் தேழ வைப்பார். நம்பி இப்படியே வாழ்க்கை போவாது. ஒரு கொசு கடிச்சா கடிச்சுக்கிட்டே இருக்காது, அதுக்கு வயிறு ஃபுல்லான பிறகு அது போயிடும். பிரச்சனை அப்படிதான் வரும். அந்த பிரச்சனை அப்படியே இருக்காது, கொஞ்ச நாளைக்கு இருக்கும், போயிடும். ஒரு ஜோக்க ஒரு தடவை சொன்னா எல்லாரும் சிரிப்பீங்க, 2 தடவை சொன்னா கொஞ்சமா சிரிப்பீங்க, 3ஆவது தடவை சொன்னா ஆமாண்டி இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்புறம் நானே ஜோக்கா மாறிடுவேன். அவ்வளவுதான் மரியாதை. அது மாதிரி தான் ப்ராப்ளமும். ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் தொடக்கத்தில் பெருசா தெரியும், அது அப்படியே பெருசு பெருசா பார்க்காத. நாளைக்கு அது சின்னதாயிடும், அடுத்த நாள் இன்னும் சின்னதாயிடும், அடுத்த நாள் அது காணாமல் போகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிம்பிள் ஃபெய்த், இதெல்லாம் சின்ன விசுவாசம். ஆக இந்த அம்மா சுமாகிற அந்த கிழவனை பேதுருவை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணி அவரை ஏச்சு பொல்லாத வயசுல ஏச்சு ஓடுறாரு. அவரு எந்த சைடில் ஓடுறாருன்னு தெரியாமையே ஓடுறாரு. இவரு வர்றதுக்குள்ள இன்னொருத்த இறங்கிட்டான் உள்ள. யாரு? யோவான். அவரு என்ன பண்ணாரு? குனிந்து பார்த்தார். சரி, பேதுரு உள்ள போறாரு. அவர் என்ன பண்ணாரு? கண்டார். There are two difference. பார்க்கிறது, காண்பது. இப்ப நீங்க என்ன பார்த்துக்கிட்டே தூங்குறீங்கல்ல, இப்ப நிறைய பேர் என்ன பார்த்துக்கிட்டே, இதெல்லாம் வீட்டுக்காரன் கூட நைட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ சூட்டில் உனக்கு தூக்கம் வருதுன்னா உன்னை என்ன பண்றது? நான் அப்படியே நான் மயக்க கருவியா? என்ன பார்த்தோன்னே உனக்கு தூக்கம் வருது. அவன் எம்ஐ ராஜா பார்த்தோன்னா அலறி எந்திரிச்சிருவான். இன்னைக்கு ஏதோ பாடி டவுனு, ரொம்ப பேசினா நாளைக்கு இருக்க மாட்டேன், அதனால சரி கம்மியாக பேசுவோன்னு பேசிட்டு இருக்கிற. அதுக்காக நீ மயக்க மருந்து போட்ட மாதிரி என்ன பார்க்குற? அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? ஆக பிரியமான பிள்ளைகளை அவர் ஓடுறார். பேதுரு இங்க போறதா அங்க போறதா பார்க்கிறார். பார்க்கிறவன் எல்லாருமே ஒரு பலவீனமானவன், காண்கிறவன் பலசாலி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் சீயிங் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் லுக்கிங். பார்க்கிறது நான் சினிமா பார்க்கிறேன், உன் மூச்சை பார்க்கிறேன், ஆனா உன் கஷ்டத்தை நான் காண்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுநாதர் எல்லா புதுமையும் செய்யும் போது அவர் அவனை உற்று நோக்கினார். Praise the Lord. He was looking at him. அப்படின்னா understand. Do you understand? அப்படின்னா என்ன? அந்த பிள்ளைக்கு அடியில போய் அதை புரிஞ்சுக்கணும், அதனுடைய ஸ்தானத்தில் போய் அதை புரிஞ்சு, அதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமா? ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு
காலையில் ஒரு கப் காப்பி யாருக்கு? வீட்டுக்காருக்கு. இந்த காப்பியை செஞ்சு எத்தனை பேர் கையில் கொடுக்குறீங்க? எத்தனை பெண்கள் ஒய்ஃப்ஸ் உங்க வீட்டுக்காருக்கு காப்பியை கையில் கொடுக்குறவங்க எத்தனை பேர்? வரா யாருக்குமே கல்யாணம் ஆகல என்ன தவிர. எல்லாம் அமைதியாகுது. ஃபேமிலி ஃபாதர் பேசுவார். சொல்ல பார்க்கலாம், காப்பியை கையில் கொடுப்பியா? ஏமா உங்க வீட்டுக்காரருக்கு தாமா சாமியாருக்கு கொடுத்தேன்னு கேட்டனா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்தியான்னு கேட்டனா, உங்க வீட்டுக்காரருக்கு தானே கேட்குறேன். பதில் சொல்லு, எப்படி கொடுப்ப? தலையில் வச்சிருவா? கையில் தான் கொடுப்பீங்க. ஆனால் முக்காவாசி இப்போ அந்த ஆள் உட்காந்துக்கிற டேபிளில் காலையிலே உனக்கு எப்படி இந்த பிரச்சனை வரும்? பூசைக்கு போற, பூசைக்கு போற. நம்ம ஆக்ஷன்ல பாரு, there is no resurrection in our day to day life. காலையில் இந்த போறது உள்ள, இந்த குழந்தை காலையில் ஊத்த பல்லோடு எந்திரிச்சு வரும்போது அவங்க அப்பா தான் கண்ணுக்கு தெரியாது, அம்மா கிச்சனில் இருக்கும். டாடி அப்படின்னு வருது, காப்பியை ஊத்திருச்சு. குழந்தை காப்பியை ஊத்திருச்சு, கப்பு உடையில, காப்பி தான் ஊத்திருக்கு. இப்போ நீ உள்ள இருக்கிற, உன் ஆக்ஷன் எப்படி இருக்கும்? நீ உயிர்த்த இயேசுவா செத்த இயேசுவா? இப்ப கண்டுபிடிக்கிற பாரு. நீ உள்ள இருக்கிற, இப்ப பேசு. காப்பி ஊத்திடுச்சுமா, அந்த ஆளு குடிக்கிறதுக்கு டைம் ஆச்சு. இது வந்து பொத்துன்னு உழுந்து காப்பி ஊத்திருச்சு, புள்ள நடுங்கிட்டு நிக்குது, அந்த ஆளும் ஒதுரிக்கிட்டு நிக்கிறான். காலையில இந்த ராட்சசி என்ன பண்ண போதோ அப்படின்னு நிக்கிறான். இப்ப நீங்க ஒய்ஃப் ரியாக்ட் என்ன பண்ணுவீங்க? என்னம்மா காப்பி ஊத்திட்டியா? இன்னொரு கப் எடுத்துட்டு வரோமா, அதையும் ஊத்து. சும்மா ஊத்தாத, உங்க அப்பா தலையில ஊத்து, உங்க அம்மா தலையில ஊத்து, உன் தலையில ஊத்திக்க அப்படின்னுமா என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி யோசிக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் நீங்க கிராஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க. இது நடக்காத வீடு எதுவுமே கிடையாது. சும்மா ஏதோ நடக்காத மாதிரி பார்க்க கூடாது. நீங்க எல்லாம் பயங்கர நடிகைகள்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியே தூங்கின்னு இருப்பேன், அப்படியே ஏஞ்சி சிரிப்பேன், கவனிக்கிற மாதிரியே. எனக்கு தெரியாத கேனப்பையலா இங்க சொல்லு பார்ப்போம். தண்ணி குடிச்சுக்கிறேன். வேற காப்பி போடுவியா? டேய் சுருபத்தை கீழே இருக்குடா. அம்மாவை தூக்கி அந்த உயிர்த்த இயேசுவை கீழே இறக்கி அதை தூக்கி கொகையில் வை. வேற காப்பி போடுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அதை சொல்லு. வேற காப்பி போட்டு தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி அந்த நாடகத்தை மட்டும் சொல்லு. கரெக்ட், அனுபவம் பேசுது பாரு. கரெக்ட், அனுபவம் பேசுது பாரு. உனக்கும் உனக்கும் வேற வேலை இல்லை. அது சூப்பர். பாவம், ஒரு ஆம்பளை அடிப்பட்டவர் பேசுறாரு. அடிச்ச பொம்பளைங்க அமைதியா சிரிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் உயிர்த்த இயேசுக்களா? நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? சும்மா ஆர்டினரியா சொல்லுங்க. ஐயோ சொல்லலாம் ஐயா, சொன்னா நீ விட மாட்டியே, நான் விட்டுடுறேன். சொல்லு பாப்போம். வாட்ஸ் தி ரியாக்ஷன்? புள்ள காப்பியை ஊத்திருச்சு. அடி, புள்ள ஒரு அடி. அது நீ தான் உண்மையான அம்மா. போய் சனினா போட்டு டப்புன்னு அடிச்சுட்டு, அந்த புள்ளைய அடிச்சுட்டு அவரை பார்த்து, ஏன் திமிரா வச்சா குடிக்க தெரியாதா? வச்சுட்டு உக்காந்துக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு, கொஞ்சோண்டு அப்படி தள்ளி போட்டு அந்த கோவத்தை அப்படி தள்ளி போட்டு, சரிம்மா பரவாயில்லம்மா விடுமா. ஏங்க நீங்க வச்ச உடனே குடிச்சிருக்கலாம், சரி விடுங்க. நானாவது நீங்க குடிச்சிட்டு கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் நின்று அந்த கப்பை வாங்கிட்டு போயிருக்கலாம்.
சரி என் மேலே தப்பு இருக்கு, பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம இன்னொரு காப்பி போட்டு கொடுப்போம். அதுதான் உயிர்த்த இயேசுவினுடைய பிஹேவியர். அதான் உயிர்த்த இயேசுவினுடைய வாழ்க்கை முறை. இதான் உயிர்த்த இயேசுவினுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ். சின்ன உதாரணம், அதில் இருந்து எல்லா பெண்களும் அப்படிதான் செய்வாங்க. நீ உயிர்த்த இயேசுவினுடைய அனுபவத்தை பெற வேண்டுமானா ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த கோபத்தை அப்படி தள்ளி போட்டேனா, ஊத்திட்டீங்களா, பண்ணிட்டீங்களா, பரவாயில்ல அப்படின்னு வந்தீங்கன்னா யூ ஆர் ரெசரக்டட் ஜீசஸ். இல்லைன்னா தெருவில் போகிறவங்க மாதிரியும் ஊரில் இருக்கிறவங்க மாதிரியும் அவனுங்கள மாதிரியே ரியாக்ட் பண்ணுற உன் கையில் எதுக்கு பைபிள்? நீ எதுக்கு நன்மை வாங்கணும்? நீ எதுக்கு பாசகித்தனம் பண்ணணும்? நீ எதுக்கு பெரிய வெள்ளிக்கிழமை நடிக்கணும்? நான் மாதாவா நடிப்பேன், நான் சிஸ்டரா நடிப்பேன், நான் சூசியப்பரா நடிப்பேன். எது அப்போ ஒரே நடிப்பு தான். நான் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் செங்கல்பட்டு கத்தீட்ரலில் பேராலயத்தில் தெருவில் நடந்துச்சு சிலுவை பாதை. நான் வெளியே வரமாட்டேன், யார் கண்டக்ட் பண்ணுறான்னு தெரியக்கூடாது, என்னை வேனில் உட்கார வைங்கன்னு வேனில் உட்காந்து சிலுவை பாதை கண்டக்ட் பண்ணு போனேன். ஏன்னா எனக்கு பிடிக்கல நடிப்புல. அன்னைக்கு பயங்கர நிறைய பேர் கண்ணில் தண்ணி வரும், பார்த்துருக்கிறீங்களா? இப்போ போப்பாண்டவருக்காக எத்தனை பேர் அழுதிங்க? ஒரு ஆள் கண்ணில் தண்ணி வந்துச்சா? அழுதிங்களா அழலையா? அவ்வளோதான் நான் கேள்வி. எப்படிங்க நீங்க மட்டும் உண்மையை சொல்றீங்க, மட்டும் பொய் சொல்லி உட்காந்துக்குது, எதுவுமே சொல்லாமல் உட்காந்துக்குது. நான் என்ன பண்றது? பிரசங்கம் ஏங்க பூசையில் இவ்வளோ நேரம் பேசினா பரவாயில்ல, இன்னைக்கெல்லாம் இவ்வளோ நேரம் பேசினா நீங்கள் பதில் சொன்னாதான் நான் பேச முடியும். புரியுதா? நானே தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டு போனால் அதில் அர்த்தம் இருக்காது. சிலதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா கேள்வி கேட்கணும். போ உள்ள யாரு? அந்த மகதலா மரியாள் உள்ள போய் குனிந்து பார்த்தபோது துணிகள் மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலா? கிடையாது. சொல்லல. சொல்ல பைபிள் நல்லா வாசிக்கணும்னா சரி. யோவான் சொன்னாரா? சொன்னாரா? நல்ல பைபிள் வாசிங்க. 24 வாசிக்கணும், 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கணும். அங்கே மகதலா மரியாளும் இயேசுவின் உயிர்ப்பை நம்பவில்லை, யோவானும் நம்பவில்லை, பேதுருவும் நம்பல. கல்றைய பார்த்து கூட கல்ற காலியா இருக்க. இதுல ஒரு அருகட்ட பொம்பளை பேசுது. யார் அது? மகதலா மரியா. இயேசுநாதரை பார்த்து என் ஆண்டவரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, நீ எடுத்துட்டு போயிருந்தா கொடுத்துரு அப்படின்னு கேட்குது. நல்லா கவனிக்கணும். இயேசுநாதருடைய துணிகள் தலையில் இருக்கிற துணி மடிச்சு வச்சிருக்கு, உடம்ப போத்திருக்கிற துணி மடிச்சு வச்சிருக்கு, அவருக்கு யூஸ் பண்ண வாசனை திரவியங்கள் வச்சிருக்கு. திருடன்னு ஒருத்த வந்தா அந்த ஸ்பைசஸ் விலை உயர்ந்த திரவியங்களை எடுத்துட்டு போயிருக்கலாம். சரி, தூக்கிட்டு போனவனா இருந்தா துணியோடு தூக்கிட்டு போயிருக்கலாம். இந்த மூளைக்கொட்டை பொம்பளையை பத்தி சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. அது அங்க போய் ஏன்னா ஆண்டவரை தூக்கிட்டு போய் நிர்வாணமாக தூக்கிட்டு போயிருப்பான். இயேசுநாதரை ஒரு பணத்தை நிர்வாணமாக தூக்கிட்டு போவான், போத்தி இருந்த துணியை கூட கீழே வச்சுட்டு தூக்கிட்டு போயிருப்பான். யோசிக்கணும். ஃபெய்த் வித் ரீசன், விசுவாசம் கேள்விகளோடு புரிந்து கொள்ளப்பட்டால் அது உனக்கு ஆசீர்வாதமாகும். ஏன்னா நிறைய பேர் வெளியில இருந்து சொல்றான், இந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே தலையாட்டிட்டு போறானா கத்தோலிக்க கிறிஸ்தவ. சோ ஒன் பை ஒன் வாசிக்கணும், நீங்களே அதை புரிஞ்சுக்கலாம். இது குருவானவர் தேவையே இல்லை. என்னடா இது? ஏன்னா ஆண்டவரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அந்த பொம்பளை புலம்புது, துணியும் இங்க இருக்குது, வாசன திரவியங்களும் இங்க இருக்கு. எப்படி ஒரு பணத்தை நிர்வாணமாக தூக்கி கொண்டு போயிருப்பார்? மரிய மகதலால குறை சொல்ல, அது ஒரு பாசத்தின் அடிப்படையில், ஒரு நேசத்தில், ஒரு அன்புல, ஒரு ஜூட்ல அது கேட்டுருச்சு. தப்பு இல்லை.
தப்பு கிடையாது. ஒரு அன்பால கேட்கறது தப்பா கூட கேட்கலாம். நம்ம கேட்டு ஒரு ஆள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான், கொஞ்சம் வயசானாள். அவருக்கு என்ன வேலைன்னா, பென்ஷன் காசு வருது இல்லை, அந்த காசில் டெய்லி டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு வரவங்க போகிறவங்களுக்கு ஏதாவது டீ வாங்கி கொடுத்து அவங்கள கலாட்டா பண்ணுறது, 2-3 கேள்வி கேட்குறது, கலாட்டா பண்ணுறது. இது ஒரு வேலையாகவே வச்சுருந்தான். உங்கள் வீட்டில் கூட பாருங்களேன், சும்மா உட்காந்து இருப்பீங்க, அக்கா வாயேன் கொஞ்ச நேரம் பேசிட்டு. இது இங்கே அவ்வளோவா இல்லை, கிராமத்தில் இருக்கோம். வா அப்படியே ஒரு காப்பி தண்ணி குடி, டீ தண்ணி குடி, பேசலாம் அப்படின்னு ஊரை பற்றி பேச ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த அம்மா அந்த ஆள் வரவங்க போகிறவங்கிட்டலாம் வம்புலுக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு காப்பியை வாங்கி கொடுத்துட்டு ஒரு பண்ணை வாங்கி கொடுத்துட்டு, ஏண்டா நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், உன்னை பதில் சொல்லணும். என்ன தாத்தா? இல்லை, இங்கிருந்து நான் கல்கட்டாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன், 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறேன் வச்சுக்கோ. இப்போ எனக்கு வயசு என்ன? இவர் 800 கிலோமீட்டர் ஸ்பீடில் சென்னையிலேருந்து கல்கத்தா போகிறாராம். போட்டோம். அந்த பையன்கிட்ட கேட்குற கேள்வி வைப்பார், அப்படின்னா எனக்கு வயசு என்ன? இது உங்களுக்கு புரியுதா? அந்த கேள்வி புரியுதா? இந்த கேள்வி யார் கேட்பா? இரு வர விஷயத்துக்கு வந்துட்டீங்க. இப்படி சொல்லிட்டுக்கிறான் அப்படின்னு. நீ என்ன சொன்னியா? இல்லை அதனால் கேட்ட உடனே அந்த பையன் சொன்னா, உங்களுக்கு வயசு 60 அப்படின்னு சொன்னான். எப்படா கரெக்டா சொல்லிட்ட? எனக்கு ஒரு அண்ணன், பெரிய அண்ணன் இருக்கிறான், அவனுக்கு வயசு 30. ஏன்னா இவனும் அதே மாதிரி அரக்கு இருக்க மாதிரியே அவன் பேசுவான். அப்ப அவன் அரக்கு இருக்க 30 வயசுன்னா நீ முழுக்க இருக்க 60 வயசுன்னு சொல்லிட்டு போய்க்கிறான். ஸோ நம்ம கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கணும். நிறைய கேள்வி கேட்கணும். உயிர்ப்பை பற்றி நிறைய கேட்கணும். அப்படியே டப்புன்னு புரிஞ்சுக்க கூடாது. விசுவாசம் இருக்க வேண்டியதுதான், அது ஆழமான விசுவாசமாக இருக்கணும். ஒரு தடவை நம்ம விசுவாசம் வச்சுட்டா அந்த விசுவாசத்தை யாரும் அசைக்க கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் அசைச்சு கொண்டு போறாங்க பிரிவினை சபைக்கு? எத்தனை பேர் போயிடுறீங்க? காரணம் என்ன? வேர் விடலை. நம்ம வேர் ஸ்ட்ராங்கா இல்லை. ஒரு இடத்துல நம்மளை யார் வேணா அசைக்கலாம். நேற்று ஒரு அம்மா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் என்ன அனுப்பிச்சுது? ஃபாதர், சிலைகளை சுரூபங்களை வணங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஃபாதர். இதை நீங்க யூடியூபை கேளுங்களேன். கேட்டுட்டு நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பைத்தியக்காரி, உன் நம்பரை நான் இதோட கேன்சல் பண்றேன், சாரி அப்படின்ட்டு. காலம் முழுசுமா உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. காலம் முழுசுமா உனக்கு விக்கிரம ஆராதனா எத்தனை சாமியாரங்க வந்து பேசியிருப்பாங்க. பைபிள் எத்தனை இடத்துல இருக்கு அதை பத்தி. சரி, இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தா வருகிற சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல. பெரியவங்கெல்லாம் இன்னும் அந்த கொஸ்டின், நீ நல்லதோ கெட்டதோ இருக்கிற இடத்துல இரு. இப்போ உங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு, கல்யாணம் பண்ண பிறகுதான் தெரியுது அவர் மோசமானவர். அதுக்குள்ளே நீ 3 பிள்ளை பெத்துட்ட. இப்ப அவரை விட்டு ஓடுவியா? நல்லவரோ கெட்டவரோ வாழ்ந்துட்டு போவோம். இருக்கிறமா இல்லையா? அதாங்க விசுவாசம். அப்படிதான் வாழணும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் அமையாது. நீ நினைக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கவும் முடியாது. இப்போ பைபிள் வாசிக்கிறோம், எத்தனை பேருக்கு இந்த தெளிவு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி? என்னடா அது, துணியெல்லாம் மடிச்சு வச்சிருக்கு, வாசன திரவியம் இங்க இருக்கு, ஏசுநாதரா நிர்வாணமா கொண்டு போய் என்ன பண்ண போறாங்க? காணவில்லை. ஏசுநாதர் உயிரோடு இருக்கும்போது அவங்க கிட்ட சொன்னார், டே நான் பாடுபடுவேன், சாவேன், அப்புறம் உயிர்ப்பேன். இவன் அந்த கடைசி லைனை விட்டான். எது? உயிர்ப்பேன்றதை விட்டான். நம்ம கூட நிறைய பேர் போறான். இப்போ ஒரு விஷயத்த
இந்த அம்மா கிட்ட சொல்றேன்னு வச்சுக்க, இது அங்க வந்து சேரும் போது இப்படி போய் அது அந்த அந்த கடைசி ஆளுகிட்ட போய் சேரும் போது அந்த விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. சொல்லலாமா? இப்போ ஒரு விளையாட்டு விளையாடலாமா? கடைசியில் அங்க வரும்போது நான் சொன்னதே இருக்காது. அங்க இது இது இஷ்டத்துக்கு பேசும், இது இது இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லும், இது சேர்த்து பேசும், அது கழிச்சு பேசும், அது சேர்த்து பேசும், நீட்டி பேசும். கடைசியில் அங்க வரும்போது நானா சொன்னேன், ஆடா பாவிகள, நான் ஏதோ சொல்ல கடைசியில் விஷயம் இப்படி வந்து முடிச்சிருக்க. எஸ், இதான் மனுஷன். ஆக பிரியமானவளே, ஒரு தடவை நம்பிக்கை வச்சுட்டா உன் நம்பிக்கையை கலைக்கிற மாதிரி எத்தனை சோதனைகள் வந்தாலும் தடுமாறாமல் இருப்பதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். இப்போ அந்த போப்பாண்டவர், அவருடைய எலெக்ஷன், அவருடைய மரணம், அவருடைய ஊர்வலம், இதெல்லாம் பார்க்கிறப்ப உனக்கு விசுவாசம் வரல? ஒரு பெருமை வரல? கிறிஸ்தவனா இருக்குதுல பெருமைப்படுறான்டா. அது போப்பாண்டவர், அவர் எப்படி தூக்கிட்டு போறாங்க, அந்த சர்ச்சை பாரு எப்படி இருக்கு, அந்த வீதியை பாரு எப்படி இருக்கு, அந்த மாதா கோயிலை பாரு, அந்த சிற்பத்தை பாரு எப்படி, எப்படா அதை சார்ந்தவனா நான் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி வரலன்னா ஒரு திமிரு வரணும் நமக்குள்ள. எஸ், ஐ ஆம் a ஆர்சி கேத்தலிக், ஒரு தைரியம் வரணும். இன்னைக்கு அதை பத்தி ஊரே பேசுது, உலகமே பேசுது, நாட்டு தலைவர்கள் பேசுறாங்க, எல்லா கவர்மெண்ட் அவரை பத்தி தான் பேசுது. இந்தியாவில் 3 நாள் துக்கம் அனுசரிக்கிறாங்க, தேசிய கம்பம் அரை கம்பத்தில் படக்க வர்றாங்க. இயேசுநாதர் செத்தப்ப கூட அது நடக்கலையே. எந்த நாட்டு தேசிய கொடியும் அரை கம்பத்தில் இயேசுவுக்காக பறக்கப்படவில்லை. அரசன்னா மெசியான்னா அந்த வாரம் தான் சொன்னானுங்க, கட்சியில் இந்த அரசனுக்கு ஒரு கோடியும் வரல. இதையெல்லாம் பார்த்து இயற்கை சீற்றம் கொண்டது. ஆலயத்தின் திரை 2ஆக கிழிந்தது, கல்லறைகள் வெடித்தன, அப்புறம் பூமி 2ஆக பிளந்தது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? மனுஷன் செய்யல, இயற்கை செய்தது. இன்னைக்கு மனுஷன் செய்யறான். போப்பாண்டவர் யார்? போப்பாண்டவர் ஒரு ஆன்மீக தலைவரா, அரசியல் தலைவரா? பாவி மக்கா, உங்களை வச்சு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. வேட்டிக்கன் சிட்டி, வத்திக்கான் நகரத்தினுடைய பேர் அரசர் போப்பாண்டவர். அவர் ஒரு அரசர், பாப்பரசர் சொல்றோம்ல. அவர் அந்த வேட்டிக்கன் சிட்டி சின்னதா இருக்கும், அதனுடைய அரசர். அவர் ஒரு ஆன்மீகவாதி. 2வது, முதல்ல அவர் ஒரு அரசர் ஒரு சின்ன நகரத்துக்கு, பிறகு ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு மத தலைவர். ஆகவேதான் போப்பாண்டவருக்கு இவ்வளவு மரியாதை. ஒரு நாட்டுக்கு போறாருன்னா அவருக்கே ராணுவ மரியாதை கொய்யப்படுகிறது. ஒரு ஆன்மீகவாதிக்கு ராணுவ மரியாதை தேவையில்லையே, போப்பாண்டவருக்கு ஏன் ராணுவ மரியாதை, சல்யூட்டு? இப்ப ஏன் எல்லா நாட்டு தேசிய கொடியும் அரை கம்பத்தில் பறக்குது? காரணம், அவர் ஒரு அரசர். கெத்தா இல்ல? அதெல்லாம் பத்தி பேசும்போது அந்த அரசருடைய ட்ரெஸ் பத்தியா, போப்பாண்டவருடைய ட்ரெஸ். நீங்க இப்படி இருந்தா பத்தாது. நான் ஹோலி லேண்ட் கூட்டு போறேன், வரீங்களா? உங்களை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறேன். இருந்து படிச்சு பாஸ் ஆகி ஃபெயில் ஆகி அப்புறம் வாங்க. பேசுறாருடைய இடத்தெல்லாம் பார்த்துட்டு. ஒரு அம்மா லாசர் கொகை இருக்குல்ல, லாசர் கொகை, லாசரை அடக்கம் பண்ணது ஒரு கொகையில். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்படி இருந்தா உள்ள போக முடியாது, கொகை சின்னது. ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு? போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நான் இது வரைக்கும் 8 தடவை போயிருக்கிறேன். 8 தடவை. நான் அந்த அம்மா கிட்ட, அந்த கொகையில் நீ போவாதம்மா, போனேன்னா கல் மாதிரி போய் மாட்டிக்குவேன், அப்புறம் உன்னை பிடிச்சி இழுக்கிறது கஷ்டம். இவ்வளோ காசு கொடுத்துட்டு வந்துக்கிறேன், நான் போவேன். போச்சு, தலை போயிடுச்சு, கால் போயிடுச்சு, உடம்பு போலியே. இப்போ என்ன பண்றது?
ஃபாதர் அந்த அம்மா இப்படி இருக்குது உள்ள, இப்ப நான் அந்த அம்மாவை விடுதலை பண்ணணும். கல்றையா உயிர்ப்பா? தள்ளனா லாசர் கூட போய் சேர்ந்துரும். மேல வந்துச்சுன்னா உயிரோடு எங்க கூட வரும். இது நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அது உருண்டா அப்படியே உருண்டு போய் கல்லறையில் போய் பொத்துன்னு விடணும். இப்படி போய் அந்த கொகை இப்படி போய் இப்படி வரும். அப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் போய் இப்படி உள்ள விடணும். நான் பார்த்தேன், இப்படி பிடிச்சி இழுக்கவும் முடியல. பொம்பளைங்களை கூப்பிட்டு இழுங்க மான்றா, வலிக்கிட்டு வருது. நாங்கெல்லாம் போல, அவங்க வீட்டுக்காரர் இருந்தா. இதுதான் சாக்கு. நான் இருந்தாலும் விட்டுட்டு போலான்னு பிளான் பண்ணாம பொழுது, இதுக்கு தான் கூட்டு வந்தான் பொழுது ஹோலி லேண்ட்ல. அதான் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்றும் இல்லை, முதுகு பக்கமா டங்குன்னு ஒரு இடி, முட்டியை மடக்கிட்டு இடுப்பு பக்கமா ஒரு இடி, லாசர் கிட்ட போய் வச்சு வந்துருச்சு. வாழ்வா சாவா, புருஷனே கை விட்டான். அப்படிதான் ஒருத்தன் ஹோலி லேண்டில் அவங்க மனைவி செத்து போச்சு. அவன் போய் கேட்குறான் கவர்மெண்ட் கிட்ட, இங்கேயே அடக்கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ, இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இங்கேயே அடக்கம் பண்ணால் $200 முடிச்சா $500 ஆகும். உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் $1000 இல்லை, உங்கள் வீட்டுக்கு கம்மி போனால் கம்மி, ஆனால் இங்கே அதிகம்பா, இங்கே ஒரு $2000, உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் $500. ஓஸ்தான், நீங்கள் இங்கேயே புதைச்சிருங்கன்ட்டான். அதிகமானா கூட என் மனைவி இங்கேயே புதைச்சிருங்க. ஏண்டா, இங்கே தானப்பா இயேசுநாதர் செத்து உயிர்த்தாரு, இதை கொண்டு போய் இங்கே விட்டாக்கா இது இங்கே செத்து இங்கே உயிர்க்கட்டும், எங்கள் ஊருக்கு வந்து உயிர்த்தா பிரச்சனை எனக்கு தான், அதனால இது இங்கேயே உயிர்க்கட்டும், இங்கே சாப்பிட்டும் சொல்லிட்டு போ. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான சில அனுபவங்கள் தான் கடவுள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொல்லித்தரும். பைபிளை நீங்கள் எவ்வளோ ஆணித்தரமாக விசுவாசமாக வாசிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வாழ்க்கையும் எதிர்காலம் உண்டு. பார், மகதலா மரியாளுக்கு எதிர்காலமே இல்லை. இயேசுநாதர் முன்னாடியே நிற்கிறார். அவரை பார்த்து தோட்டக்கார அவர் எடுத்துட்டு போனியா நீ? அவரு மரியா போதகர் யாருமே நம்பலங்க. சீடர்கள் நம்பி இருந்தால் அவர்கள் கதவுகளை அடைத்து உள்ளே இருப்பார்களா? கல்லறைக்கு வந்தீங்க, பார்த்தீங்க, இயேசுநாதர் அங்க இல்லை, உங்க மனசுல என்ன ஆச்சு? உயிர்க்கல. அவரோடு வாழ்ந்தவர்கள், அவர் கூட பேசினவங்க, அவர் நிறைய தடவை சொன்னாரு, நான் உயிர்ப்பண்டா, உயிர்த்து கலிலேயாவுக்கு வருவண்டான்னு சொன்னாரு. நம்பலையே. கடைசியில் எங்க அந்த சீடர்களுக்கு இருந்த விசுவாசமும் போச்சு. இப்ப பயத்துல கதவு மூடி இருக்கு. என்ன மூடி இருக்கு? கதவு மூடி இருக்கு. இப்ப இயேசுநாதர் உள்ள வரார். உள்ள வந்தவன நம்பினாங்களா? நம்பல. அதான் நீங்க தயவு செஞ்சு பைபிளை நல்லா ஒவ்வொரு அணுக்கமா வாசித்தீங்கன்னா நம்பிக்கை பிறக்கும். உங்க நம்பிக்கையை அதிகமாக்குவதுதான் இறை வார்த்தையினுடைய உயிர். நம்ம நிறைய நேரத்தில் சும்மா கேட்டுட்டு போயிடுறோம். 1 by 1 அந்த வார்த்தை அடுக்கடுக்கா வாசி. கல்லறைக்கு போனாங்க, காலியா இருந்துச்சு. ஒருவேளை அவர்கள் நம்பி இருந்தால் வீட்டு கதவை மூடி இருப்பானா? இப்ப பெரும்பாலும் உங்க வீட்டுக்காரர் வீட்டில் இல்லைன்னா நீங்க கதவை மூடி வச்சிருப்பீங்க. உண்மையா பொய்யா? ஏங்க, உங்க வீட்டுக்காரர் உங்க வீட்டில் இருந்தா ஞாயிற்றுக்கிழமை வீட்டு கதவு திறந்திருக்கும், முன்னாடி கதவு. மற்ற நேரத்தில் ஏன் பூட்டுறீங்க? அவர் இல்லாத நேரத்தில், இல்லை உங்க பையன் இல்லாத நேரத்தில், உங்க பொண்ணு இல்லாத நேரத்தில் ஏன் மூடுறீங்க? உன்னை விட பெரிய திருட யாரும் இல்லை. என்னது? திருடு போயிடும். யாராவது உள்ள வந்துருவாங்க. இப்போ யாராவது வேணும். ஆனா இங்க 11 ஆம்பளைங்க, ஒரு 4-5 பொண்ணுங்க. ஆம்பளைங்க இருந்து கதவு திறக்கலையே, கதவு மூடி இருக்க. பயம். என்ன பயம்? இயேசுநாதரை அடிச்ச மாதிரி நம்மளையும் அடிச்சிருவான்ற பயம்.
இந்த பயத்தை போக்கத்தான் இயேசு கல்லறையில இருந்து உயிர்த்திருக்காரு. கல்லறை கதவு அந்த கல்லு புரட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு கூட நம்பல. இதெல்லாம் பார்த்துட்டு கூட அவங்க நம்பல. காரணம் நம்மை கல் மூடி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடியும் கல் மூடி இருக்கிறது. திறந்து பார்த்தீங்கன்னா, உருட்டி பார்த்தீங்கன்னா இயேசுவின் உயிர்ப்பை உணர முடியும். ஆகவே சீடர்கள் கதவுகளை அடைத்து கொண்டு ஜெபித்து கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் மத்தியிலே தோன்றி என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பாரு, அமைதி உண்டு. நீங்களும் இதை பிராக்டிஸா வச்சிங்க. யார் வீட்டுக்காவது போனீங்கன்னா, சிஸ்டர் பீஸ் பி வித் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லுங்க. நல்லா இருக்கிறீங்களா? பெருசா இதுவே டொக்கு. இது கேட்குது இன்னொருத்தர, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? இப்படியாப்பட்ட ஆட்கள் நம்ம என்ன கேட்கணும்? அவங்கள பார்த்து பீஸ் பி வித் யூ, அமைதி உண்டாகட்டும். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இனிமேல் சிஸ்டர் பீஸ் பி வித் யூ, அமைதி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். புதுசா பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்களா இல்லையா? அதையும் சொல்றது இல்லை. குட் மார்னிங் சகோதரி, குட் மார்னிங். மூஞ்ச கண்ணாடியில் பாருங்க, என்னமோ பிரிட்டிஷ் இளவரசி மாதிரி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட். செக் சாப், அதை நிப்பாட்டு. பிரைஸ் தி லார்ட், பீஸ் பி வித் யூ, அல்லேலூயா. இல்லை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிஸ்டர் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இல்லைம்மா என் பேர் லூர்து மேரி அப்படி சொல்லணும். இதெல்லாம் தான் புது புது வார்த்தைகள். நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்து தெரியாது. ஒரு காலத்தில் என்ன சொன்னோம்? சர்வேஸ்வரனுக்கு சோத்திர சாமி. அப்புறம் மலையாளத்தில் என்ன சொல்லுவோம்? மலையாளத்தில் ஈசுக்கு ஸ்துதியா இருக்கட்டு. இல்ல ஈஸ்வா கடவுளுக்கு இல்லையா ஸ்துதியா இருக்கட்டு. இப்பொழுது எப்பொழுது ஸ்துதியா இருக்கட்டு. பதில் சொல்லிட்டோம்ல. பதில் கரெக்டா? நான் நீ சொன்னது மட்டும் தான் கரெக்டாக சொன்னல, அது சொல்லாமல்ல கரெக்டாக சொன்னேன்னு அப்புறம் இது தலையை கருத்துட்டேன். அது சொன்ன சொன்னல, இப்பொழுது எப்பொழுது சுதியாக இருக்கட்டு சொல்லிட்டோம்ல. மலையாளமும் தெரியும். ஆயிட்டா. ஆக பிரியமான பிள்ளைகளை, இதான் இந்த மாதிரி வார்த்தைகள் தான், இயேசுவனுடைய வார்த்தைகள் தான் அவர் உயிர்ப்பை இன்னும் உறுதியாக எடுத்து சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை தான் சூப்பராக சொல்லுவார். 1 2 3 வார்த்தை தான் பேசுவார். தைரியமா இருங்கள். வாசித்து பாருங்க பைபிள். சமாதானம் உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும். இப்படிதான் ஷார்ட்டா பேசுவார். நீங்க நிறைய கதை பேசுறீங்க, வேஸ்ட். நீங்க என்கிட்ட வந்து சிலுவை வாங்கும் போது நான் ரொம்ப உங்களுக்கு ப்ரேயர் பண்ணி எல்லாம் சிலுவை போட மாட்டேன். பிதாசுன் போட்டு நெத்தியில ஒரு அடி, சோனைய சப்பைய கிறுக்கு மாதிரி இருக்காத, தைரியமா இரு, போ, எல்லாம் நல்லா நடக்கும், டப் ஒரு அடி. வாங்கியிருக்கிறீங்களா சிலுவை? வாங்கினீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க, தலையில அடிதான். மெதுவா தொட்டெல்லாம் சிலுவை போடவே மாட்டேன், அது எனக்கு வராது. எடுத்தோன்னா அடிதான். புரியுதா? அப்போதான் சூடு, ஏதோ ஒரு ஆள் தொட்டு இருக்கிறாண்டி அப்படின்னு ஒரு நினப்பு வரும். ஆக பிரியமான பிள்ளைகள், எதுவுமே சீடர்களை தொடவில்லை. இயேசுனுடைய வார்த்தைகள் அவர்களை தொடவில்லை. இயேசுனுடைய செயல்கள் அவர்களை தொடவில்லை, பாதிக்கவில்லை. அதனால்தான் அவர் பேசுறதை நம்பி இருந்தால் இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சிருப்பாங்க, நான் உயிர்ப்பேன். அந்த வார்த்தையை விட்டாங்களே, முக்கியமான வார்த்தையை காதல விட்டாங்க. இப்போ 1 மணி யார் பேசணும்? பிரதர் இவரில் ஆந்தனி இல்லை, என் டைம் முடிஞ்சு, நான் நோயாளி, ரொம்ப பேச வைக்கக்கூடாது. ஆக பிரியமான பிள்ளைகளை, இன்னும் கொஞ்சம் இருக்கு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நாம் மதியம் வந்த பிறகு அங்கிருந்து அதை பார்ப்போம். இப்போ நம்ம லூக்கா 24 அந்த உயிர்ப்பின் செய்திகளை கடந்து போயிருக்கிறோம். இன்ன வரைக்கும் இயேசுநாதர் உயிர்த்தார் என்பதற்கு காலியான கல்லறை தான் முதல் சாட்சி. எப்படி கல்லறை சாட்சியாக முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படி கல்லறை சாட்சியாக முடியும்? இதுக்கு நான் பதில் சொல்லுவேன்.
ஃபாதர் வந்துட்டாரு. அப்புறம் இந்த கல்லறையே வந்து பதில் சொல்லும். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து